கைஸ் இன்னொன்று ஒன்று கூட சொல்லணுட்டு இருந்தேன். அந்த கொண்டரங்கி மலையில் வந்து சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, 3825 அடி உயர மலையை, அதுவும் 90 டிகிரி சாஞ்ச மலையை 3 வாட்டி 1.5 மணி நேரத்தில் ஏறி அவர் நம்ம நண்பர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நண்பரோட ஒரு குறிக்கோள் வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணணும் தான். அவரே ஹலோ மக்களே, என் பேர் வந்து தீபக்கு. இந்த கொண்டரங்கி மலையில் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து 3 வாட்டி ஏறிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 288வது நாள். ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா கின்னஸ் ரெக்கார்டுக்கு வந்து கடுமையாக பயிற்சி எடுத்து நான் இது வந்து ஏறிட்டுருக்கிறேன். கீழே அடிவாரத்துலேருந்து மேலே போகிறது பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம், கீழே இறங்குறது பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம் ஏறி வந்து கடுமையாக வந்து இப்போ அதாவது ப்ராக்டிக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா கின்னஸ் ரெக்கார்டு வாங்கணும், அது வந்து தான் எனக்கு வந்து ஒரே தீர்வு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் வந்து எனக்கு போராட்டம் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த கின்னஸ்க்கான வழிமுறை வந்து சரியான வழிமுறை ஒன்றும் கிடைக்கல. அது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ மூலம் கிடைச்சா நான் நம்பிக்கை இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து கின்னஸ் ரெக்கார்டு அடிப்பாக நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து டெய்லி 3 வாட்டி ஏதாவது ஏறிட்டு இருக்கேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் சப்போர்ட் இல்லை, வந்து நமக்கு வந்து சேரல. இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கரிகாலச்சோழன் 294 தான் ப்ரோ என்னோட ஐடி. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா அதில் லைவ் வீடியோ போட்டு தான் நான் மேலே ஏறி கீழே இறங்கிட்டு இருக்கிறேன். 3 டைம் ஏறினா லைவ் வீடியோ பார்த்தீங்கன்னா 3 டைம் ஏறி முடிச்சு அந்த லைவ் வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லா நாளுக்கு உண்டான போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் எப்போ வேணால் போய் செக் பண்ணலாம். ஸோ எல்லா நாளுக்குரிய லைவ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டு தான் இருக்கிறேன். நான் டெய்லி வந்து லைவ் வீடியோ ஆன் பண்ணிவிட்டு தான் நான் டெய்லியும் மேலே ஏற ஆரம்பிப்பேன். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆதாரமாக இருக்குது இப்போ வரைக்குமே. ஸோ அப்போ வரைக்கும் நிறைய பேர் பிலீவ் பண்ணல. ஸோ இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது எப்படி வந்து ஒரே நாளில் 3 டைம் ஏற முடியும், அது எப்படி வந்து ஷார்ட் டைமில் வந்து முடிக்க முடியும், 1.5 மணி நேரத்தில் எப்படி 3 டைம் ஏற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு இன்னும் சந்தேகமாக தான் இருக்குது. நிறையா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ரீல்ஸ் வீடியோ பார்த்துட்டு அந்த ஓடுற வீடியோ மட்டும் பார்த்துட்டு வந்து நிறைய பேர் பிலீவ் பண்ணாமல் இருக்கிறாங்க. கேமரா முன்னாடி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உண்மையான வீடியோ பார்த்தீங்கன்னா லைவ் வீடியோ தான். அந்த நாளுக்குரிய லைவ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட போஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் வேணால் போய் பார்த்தீங்கன்னா டைமிங்கோட நான் மென்ஷன் பண்ணி போட்டிருப்பேன். நான் அந்த லைவ் வீடியோ ஃபுல்லாக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம் தொடர்ந்து மேலே இருந்த லைவ் வீடியோ வரை ஃபுல்லாக அது இருக்கும். வீடியோ வந்து கட் ஆகாமல் இருக்கும். கட் ஆனால் அதே இடத்த திரும்ப லைவ் வீடியோ போட்டு தான் நான் மேலே ஏறிட்டு இருக்கேன் நான் ஒவ்வொரு நாளுமே. ஸோ வந்து கடுமையாக பயிற்சி எடுத்து பண்ணிட்டு இருக்கும்போது இன்னும் வந்து ரீச் ஆகாமல் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ரீச் ஆகணும். இன்னும் வந்து அது பெரிய விஷயமாக ஆகி கண்டிப்பாக கின்னஸ் ரெக்கார்டு வாங்குற அளவுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு போகணும், அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் ஆசைப்பட்றேன் நான். ஆனால் வந்து கிட்டத்தட்ட 288 நாள் ஆச்சு இதோட. அதுக்கான முயற்சி வந்து எடுத்துமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ரீச் ஆகலை. ஸோ அந்த வீடியோ மூலயமா ரீச் ஆனால் நம்பிக்கை இருக்குது. ஸோ கண்டிப்பாக கின்னஸ் ரெக்கார்டு அடித்து தமிழ்நாட்டுக்கு இந்தியா பெருமை சேர்ப்பேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது 288 நாளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 850 டைம் மேலே ஏறிட்டேன். 365 நாள் வர்றப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 1000 டைமுக்கு மேலே வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ இன்னுமே நிறைய பேர் தெரியாமல் இருக்குது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மன வருத்தம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ கண்டிப்பாக ஜெயிப்பு நம்பிக்கை இருக்குது. ஒரே நாளில் வெள்ளையங்கிரி நினைக்கிறேன், ஒரே நாளில் வெள்ளையங்கிரி கிடையாது, வெள்ளையங்கிரின்னு அதுவும் சரி பெரியம்மா, வெள்ளையங்கிரியும் கொண்டரங்கி மலையும் ஒரே நாளில் ஏறி முடிச்சிருக்காரு. ஒரே நாளில் இந்த 1.5 மணி நேரத்தில் மலையை வந்து ஏறுறதுக்கு 20 நிமிஷம், அதே இறங்குறதுக்கு 10 நிமிஷத்தில் இறங்கியிருக்காரு இந்த மலையில். அவருக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கணுங்க. நான் வீடியோ வந்து இப்போ வந்து அவர் வீடியோ வந்து வரும், நீங்கள் அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. வெள்ளையங்கிரி மலை போய் அதே நாளில் ஏறி முடிச்சிருக்கிறேன். இங்கே 3 டைம் ஏறின ஒரு தகுந்த ஆதாரம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே போய் வெள்ளையங்கிரி மலை 1 கிலோமீட்டர் ஏறி முடிச்சிருக்கிறேன். ஸோ 2 மலையும் வந்து ஒரே நாளில் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் என்னோடய ஹையஸ்ட் ரெக்கார்டு. நீங்கள் அதுக்கான யூடியூப் சேனல் வந்து என்னோட இருக்குது, மிஸ்டர் கரிகாலச்சோழன் 294. அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வெள்ளையங்கிரி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 4 டைம் போயிட்டு வந்துருக்கிறேன். 4 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் போட்டிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள். மலை உச்சிக்கு இப்போ போக போகிறோம். இப்போ வந்து கீழேருந்து வந்தாச்சு, இப்போ மலை உச்சிக்கு நாங்கள் போகிறோம். பாருங்க ஒரு நாளைக்கு 10 வாட்டி மலை ஏறுவார். சும்மா தான் அடிச்சு விடுங்க, ஏதாவது 10 வாட்டி மலை ஏறுவேன். யூடியூப் சேனல் நியூ ட்ரெண்டிங் வ்ளாக்ஸ் போடுறேன். நியூ ட்ரெண்டிங் வ்ளாக்ஸ். திண்டுக்கல் இல்லை, இது ராம்நாடு. மேலே எப்படி இருக்கு, மேகங்கள்ல வருதானே இல்லை எப்படி, அது செம்மையாக இருக்குமா? ஓகே சரிண்ணே. அவர் வரணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆள் டெய்லி 2-3 90 டிகிரி சாஞ்சம்பளம் சொன்னாங்க. ஆனால் ஏற ஒன்றும் சாயலாம் இல்லை. ஏன்னா
சோலார் பண்ணலாம் வச்சுக்கா கரண்ட்டுக்கா. ஏறு ஏறு ஏறு. யூடியூப்ல போடுவோமா? இந்த மாதிரி நமக்கு ஆட்டோமேட்டிக் இன்னும் 4-5 வியூ பாயிண்ட்டை பாருங்க, வேற மாதிரி இருக்கு. செம்ம வியூ பாயிண்ட் மேலே இருக்கான். மேலே வந்து இன்னும் போகணும். மேலே செம்ம ஒரு வியூ பாயிண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்குமா. வாங்க என்னன்னு பார்த்துருவோம் இன்னைக்கு. ஏறு சும்மா அல்டிமேட்டாக இருக்குது. இந்த மாதிரி விளாக்ஸ் பண்ணணும்னு ஆசை. ஆனால் என்ன ஒரே ஒரு இது பிரச்சனை, பேசுகிறது தான் இன்னும் வரமாட்டேங்குது. மற்றபடி இது அவுத்தா இப்போ பாருங்க காய்ஸ், வியூ பாயிண்ட்டை பாருங்க. ஐயா அல்டி தலையிலே போட்டுருச்சியா. செம்ம வியூ பாயிண்ட்டு, அல்டிமேட்டாக இருக்கு உண்மையிலே. ஏறு காடு மலையும் உண்மையிலே சொல்கிறேன். கொண்டாடி வாங்க, நல்லா கொண்டாட்டமாக போங்க. சில இதெல்லாம் வாய்ஸாக தான் போட முடியும், ஏன்னா சரியான காற்றடிக்கிறதுனால என்னால் வீடியோஸ் எடுக்க முடியல. ஓடணும் கிட்டு 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 காட்டலாம். வியூ பாயிண்ட்டை வேற மாதிரி இருக்குது காய்ஸ். நடந்து வர பாதைகளை மட்டும் பாருங்க. நான் முன்னாடி போகிறேன், அப்படி எடுத்து வரியா? இப்படி எதுவும் செய்ய மாட்டேன். அதான் வலிக்கும்ல. காத்து அதே கட்டி விட்டுருமா கட்டணா வேணாம். இந்த மாதிரி இருந்தால் போயிடலாம்ல. இந்த மாதிரி பாதை இறங்கணுமே. இல்லை வேற மாதிரி இருக்கு. அனல் அடிக்குது இங்கே, சரியான வெப்பமாக இருக்கியா. தலைக்கு மண்டையிலே போடு. அங்கே கும்பிட்டாச்சு. மேலே போயிட்டுங்களா? அதை முடிஞ்சா மேலே அப்படியே இருந்துச்சு வியூ பாயிண்ட்டு. அங்கேயே இருக்காரு. யார்? சுலாதான் இருக்காரு. போக இருக்கு ஆல்ரெடி. மேலே ஜில்லுன்னு இருக்காங்க. எப்படின்னா கோயில் வெயில் அடிக்கிறேன். உட்காந்துருக்கீங்களா? நான் கொஞ்சம் உட்காந்து தான் போவேன். சரி நான் போங்க வைக்கலாம். சரி நான் ஏறி போகிறேன். அம்மாத்து புண்டா காட்டுறாங்க. இதா எப்படி? ஆமாம் ஏறி போயிட்டா எப்படி கேமரா இருக்கு? அதான் இந்தா சும்மா சரி நீ ஏறு. இதை விஷயத்த அப்படி தானே போடா. அங்கேயே பிடிச்சிக்கல வேற மாதிரி இருக்கு. சங்கையெல்லாம் மெய்யெல்லாம் போல கேட்டாலே சங்கிலாம் கூட ஏறிடுவேன். இந்தா வேணாச்சு சும்மா ஒரு காலை எடுத்து வச்சுருவா. சப்போர்ட்டுக்கு தான். எங்கிட்டு போனா? எப்பா
கிளைமேட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இது கரெக்டாக பேசா சரி அதான் சொல்கிறேன் ஒன்றும் அப்பா வந்துட்டான் 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 ஏய் மேலே வந்துட்டான் ராஜு பார்த்து வாங்க பின்னாடி பெரிய பள்ளம் அவன் பின்னாடி ஹலோ உச்சி இங்கே டவர் கிடைக்குதா? டவர் வச்சிருக்காளா? சரிவா போனா கூட போயிட்டு 3 மணிக்கு கீழே இருக்கு சாப்பிட்டு கிளம்புனா ஒரு 6 மணிக்கு தான் மாமா வீட்டுக்கு சாப்பாடு சாப்பிட்டு அவங்க சமைக்கிறாங்க சொல்லுவாங்க உடைக்கலனாக்கா திண்டுக்கல் வத்த விடுது அப்படின்னு போனோம். அதான் இதான கொடைக்கானல் நாளைக்கு போக்கிட்டடா சரிடா அதான் டெய்லி விட கொடைக்கானல் கிட்டடா டெய்லி வந்து போறோம் ஏனி விட கிட்டடா அது அதான் சரிடா அரே இங்க வாடா அந்த பாதி உட்காந்து தேங்கு ஐயா மழை உச்சிக்கு வந்தாச்சுல தெரியாத மழை உச்சி பாம்பு போகிற மாதிரி தெரியுதா ரோடு? செம்மையாக இருக்கு. என்ன சத்தம்? கழிச்சு விட்டா சாப்பிட்றா இதான் ஒன்று வந்துருக்கு செவந்து இருக்கு. குளிர்மலை தன் வாசனே எழில் மிகு என் நேசனே அழித்தொழிக்கும் ஈசனே. அடிக்கிற காத்துக்கனால எதுவுமே பேச முடியல. நான் வீட்டில் போய் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி இதை எடிட் பண்ண முடிஞ்சு ஏதாவது பண்ண முடிஞ்சா வீடியோ அப்லோட் பண்ணுறேன். டாட்டா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நாங்கள் வந்து பிரான்மலையோட விளாக்ஸை முடிச்சுக்கிட்டோம். பிரான்மலையா? கொண்டரங்கி மலை. இந்த மலையில் வந்து நல்லா அட்வென்ச்சராக நல்லா த்ரில்லிங்காக இருக்கும். நல்லா பார்த்து சேஃபாக ஏறுங்க. இந்த மாதிரி கம்பிகள் தான் போட்டிருக்கு வழியில். நீங்கள் நல்லா ஜாலியாக ஏறலாம். ஃப்ரெண்ட்ஸோட வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்களோட கருத்து சொல்லுங்கள். ஓகே, அவரோட கருத்து அவ்வளோதான். ஆளுக்கு முட்டி வலி. சரி, பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். இல்லை காய்ஸ், இது இந்த விளாக் சரியில்லை நல்லா இல்லைன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும். நீங்கள்